டியூப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் நமக்கு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகலை. நம்ம கலத்தலாம். எல்லா ஸ்க்ரூவையும் கலத்தணும். கலத்துங்க. நான் ஒன்று தான் கலத்துவேன். அப்படியே கலத்தி எடுங்க. நான் கலத்தி ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் கலத்தி எடுங்க. அப்படியே மேலெல்லாம் அந்த கிளிப்பை கலத்தலாம். ஒரு ரப்பர் இருக்குது, அந்த ரப்பரையும் கலத்தலாம். அப்படியே கிரைண்டரோட பார்ட்டை தனியாக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். சுவிட்சும் கலத்தலாம். அப்போ தான் நமக்கு அதை தனியாக வைக்க முடியும். சுவிட்சை அமுத்தி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. நமக்கு அப்படி அந்த இதுதான் ஸ்டெக்காக இருக்குது. கிரைண்டர் கல்லோட கூடிய அந்த சாஃப்ட்டு. நமக்கு முதல்ல மோட்டரோட இது நெட் போல்ட்டை கலத்தலாம். அப்படியே மோட்டரை தனியாக இളக்கி எடுக்கலாம். அப்படியே அந்த பெல்ட்டை கலத்தி எடுக்கலாம். நமக்கு மோட்டர் சுவிட்ச் தான் பார்ப்போம். நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த பிளாக் போர்டில் அந்த கனெக்ஷனை கொடுத்து நமக்கு மோட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. ஓகே, நமக்கு இனி இந்த சாஃப்ட்டோட இதை ஸ்க்ரூவை நாளையும் கலத்தி எடுக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலத்தி எடுங்க பொறுமையாக. அப்படியே அடிச்சலாக்கிடலாம். நமக்கு அந்த பேரிங் தான் போயிருக்கு. திரும்ப பிடிச்சி ஸ்டக் ஆகிருக்கு. நல்லா வெள்ளம் நனைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அதை கலத்தி எடுப்போம். நான் கலத்தினதை எனக்கு காட்ட முடியல. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்தேன். அடித்து தான் கலத்தி எடுத்தேன். அப்படியே நமக்கு பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். நமக்கு முதல்ல சாஃப்டில் தான் அந்த வீலில் தான் நமக்கு அந்த பேரிங்கை வைக்கணும். கிரீஸ் அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஃப்ரீயாக அப்படியே போகும். பேரிங்க்கு எந்த டேமேஜும் வராது. அப்படியே கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம கையோட டைட் பண்ணி பார்ப்போம். ஏறிச்சு, நல்லா டைட்டாக ஏறிச்சு. அப்படியே நமக்கு இந்த பேரிங்கோட சென்டர்லையும் கிரீஸ் அப்ளை பண்ணலாம். அப்படி நமக்கு அந்த சாஃப்ட்டையும் இறக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு நமக்கு அந்த இதில் வைசரில் வச்சு அடிச்சு இறக்கிடலாம். மெல்லமாக அடிச்சிருங்க. நான் தடி சிட்டியில் வச்சு தான் அடிச்சிருக்கேன். இங்கே தடி சிட்டி இல்லைன்னா ஒரு தடியை வச்சு கூட அடிச்சிடலாம். கரங்குதான் வைப்போம். கரங்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படி நமக்கு ஒன்று இந்த கேபினை ஒன்று தொடச்சிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு நமக்கு மோட்டரை ரிமூவ் பண்ணலாம். அப்படி நமக்கு ப்ரெஷ் வச்சு அதை தொடச்சிடத்துல அதுக்கு நான் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வரேன். ஹீட் பண்ணுங்கள். அப்படியே துடைக்கலாம்.
பெயிண்ட் ப்ரஷ் வச்சு தான் துடைச்சிருங்க போகும். மாதிரி நான் தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை மாதிரி தொடச்சி நீட்டாக எடுத்துருங்க. அப்படி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த நான் சொன்ன மாதிரி 4 சைடும் ஸ்க்ரூவை போடணும். கலத்தின மாதிரி தான். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஸ்கிப் பண்ணி தான் எடுப்பேன் வீடியோ. நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி இருந்தால். அப்படியே மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம். மோட்டர் எடுத்து நமக்கு கரெக்டான ஆங்கிளில் வச்சுட்டு அடி சைடில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணலாம். வாசர் போட்டு போல்ட்டை போடுங்க. இப்போ தான் ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்படியே டைட் பண்ணலாம். சின்ன டைட்டில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு பெல்ட்டு முடிப்பு போட முடியும். நமக்கு பெல்ட்டு கொஞ்சம் வளைச்சி வச்சிடலாம். அப்படியே ஓடாமல் இருந்து ஒரு இடம் நல்லா வளைஞ்சிருந்தால் நம்ம கிளியர் பண்ணி இருந்த பெல்ட்டையே போட்டுடலாம். முதல்ல அந்த ப்ளக்கை உள்ள ஓடி எடுத்துடலாம். அப்படியே அந்த மோட்டரை ஒரு சைடு நம்ம போல்ட்டு போடல, அந்த வழியை எடுத்து அப்படியே பெல்ட்டை போட்டுடலாம். அப்படியே வச்சுட்டு நீங்கள் கறக்கி எடுத்தாலே போதும். அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே பேக்கில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணலாம். கறங்குதான்னு பார்த்தோம். கறங்குது. நல்லா டைட் பண்ணிடுங்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த 2 போல்ட்டு அப்படியே ஒயரையும் அது இருக்கக்கூடிய இடத்த வச்சு லாக் பண்ணலாம். இன்னொரு போல்ட்டையும் போட்டுடலாம். சொல்ல மறந்துட்டேன். டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. அதையும் டைட் பண்ணிடுங்க. 2 நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்படியே சுவிட்சும் போட்டுடலாம். சுவிட்ச் வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டுருங்க. 2 சைடு ஸ்க்ரூ போடணும். அதை டைட்டாக போட்டுருங்க. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக ஒயர்லாம் செட் பண்ணி வச்சு அப்படி இருந்த கேபினை அப்படியே அசம்பிள் பண்ணலாம். ஹோலில் போட்டு கரெக்டாக எடுத்துருங்க. அப்படியே திரிச்சு வச்சு ஸ்க்ரூ போட்டுடலாம். சின்ன மாதிரி தான் எல்லா சைட்லேயும் ஸ்க்ரூ போடணும். அஞ்சு ஸ்க்ரூ வரும். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தத்தில் போட்டுருங்க. நல்லா டைட்டாகி வச்சுருங்க. அப்போ தான் அது இருந்துருக்கும். தெரிக்காத பாடி. அப்படியே நமக்கு இந்த சுவிட்சோட மூடியும் அதில் வச்சிடலாம். கொஞ்சம் நீங்கள் அமுத்தி வச்சா அப்போ தான் அது இருந்துடும் ஆட்டோமேட்டிக்கலாக. அப்படியே அந்த கேப்பையும் போட்டுடலாம். தண்ணி இறங்காமல் இருக்க அதையும் கொஞ்சம் அமுக்கி வச்சா மாதிரி அதுவும் இருந்துடும். அப்படியே
ஒரு ரப்பர் இருக்கும், அந்த ரப்பரையும் போட்டுருலாம். அதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் கேப்பையும் போட்டு அதையும் டைட் லாக் பண்ணிடலாம். அப்படி நமக்கு செக் பண்ணலாம். நமக்கு நல்லா சுட்டுது, பரவாயில்ல, ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.